எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சந்தீஷ். இந்த வீடியோவில் குட் பேட் அக்லியில இருந்து ஓஜி சம்பவம் அந்த சாங்குடைய ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். வந்துருச்சு. நாளைக்கு சாங் ரிலீஸு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ப்ரோமோ ஒன்றுமா இல்லையா விட்டாங்க. பட் விட்டு 3 ஹார்ஸ் ஆகுது. நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன். சரி, ஓகே, நான் போய் சாங் டீடைல்ஸ் செக் பண்ணேன். விஷ்ணுவடவன் லிரிக்ஸு தெரியும். நல்லா பயங்கரமாக ஒரு மாதம் குக் பண்ணோம். அதுக்கு யாரை போடலாம் போது விஷ்ணுவடவன் வச்சுருப்பாங்க. நான் ரெடி சாங் லியோலேருந்து நிறைய பேங்கர்ஸ் கொடுத்தவர். ஸோ அவரை போட்டிருக்காங்க. அண்ட் பாடினது வந்து நான் யோசிச்சேன், நான் பாடினது வந்து ஒருவேளை வோக்கல்ஸ்க்கு வந்து வாய்ஸ்க்கு வந்து டேரெக்டாக எல்லா சாங் மாதிரி இந்த சாங்க்கும் மாசங்கும் போது அனிருத்துக்கிட்டே போயிருப்பாங்கன்னு யோசித்தேன். பட் இல்லை, அனிருத் பாடல. இந்த மாசாங்க பாடி கேட்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ்குமார். அவர் பாடியிருக்காரு. அண்ட் அது மேட்டர் இல்லை, ஆதிக்க ரவிச்சந்திரன் அவரே இறங்கி பாடிக்கிறார் போல. நான் அவர் எந்த அளவுக்கு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுறாரு அப்படிங்கிறது இது தெரியுது. டைரக்ட் பண்ணுறேன், நானும் பண்ணுறேன், பாட்டா நானும் பாருன்னு சொல்லிட்டு அதுவே இறங்கி பாடியிருக்காரு போல. ஓகே, திஸ் ஷோஸ் த லவ் டுவர்ட்ஸ் அஜித் சார் ஆஃப் ஹிம். ஓகே, மற்றபடி 27 செகண்ட் ப்ரோமோ என்ன இருக்குது, ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். வாங்க பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. ஓ, சம்பவம்டா. ஓ, இவதான் கத்துனதா அத? தொண்டை கிழிச்சிரும். ஓகே, ஐ வாண்ட் ரீவாட்ச் இட் அகைன். இந்த சாம்பிள்லயே லிரிக்ஸ் வெறியா இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ. This is GV voice. சம்பவம்டா அம்பவம்டா. தொண்டை கிழிஞ்சிரும். ஓகே, கிளிட்டோம். நாளைக்கு 5 மணிக்கு. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் லைனு பிளாஸ்ட். என்ன ஃபர்ஸ்ட் லைனு? திரையரங்கம் சதுரட்டம். அந்த லைன் இன்னும் மைண்ட்ல நிற்குது. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் லைன்லேயே தூக்கி சாப்பிட்டாங்க. திரையரங்கம் சதுரட்டம். இந்த வாங்க திருப்பி கேட்பேன் என்ன இப்போ. பேர் முழங்க கெட்டவனா. கடைசியில் அவர் தான் அந்த கத்துறது சவுண்டு. அது இவதான் கத்திருக்காரு, எனக்கு தான் தெரியுது. ஓகே கைஸ், எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த சாங்க்கு, இந்த மாஸ் சாங்க்கும் அனிருத்தை வந்து கேஷ் பண்ணாது. தப்பாக எடுத்துக்காதீங்க. பட் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது, எல்லா ஹீரோஸோடைய மாஸ் சாங்க்கும் ஒய் அனிருத் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா மாஸ் சாங் ஃப்ளேவர்னாலே அது அனிருத்துக்கிட்ட தான் போகணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ட்ரெண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. அதை நான் தப்பாக சொல்ல, ஒர்க் அவுட் ஆகுது, நல்லா ஒர்க் அவுட் ஆகுது மாஸ் சாங்ஸ்க்கு ஒரு வாய்ஸு. பட் ஒய் நாட் அதர் சிங்கர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன கேள்வியாக இருந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஜிவியோடைய வாய்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஜிவி அண்ட் ஆதிக் பாடியிருக்காங்க. ஜிவியோடைய வாய்ஸ் ப்ளஸ் அந்த கோரஸ் எவ்வளோ எஃபெக்டிவாக ஒரு மாஸ் ஃபீலை வந்து இந்த சாம்பிளில் வந்து கொடுக்குது. நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, அனிருத் ஃபேன்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் வந்து என்னோட ஃபேனான ஒப்பீனியனை தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஜிவியோடைய வாய்ஸ் வந்து ஒரு சாஃப்ட் வாய்ஸ் மட்டும் கிடையாது. இன்னும் சைடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கர ஒரு பேஸ் வாய்ஸ், ஒரு சூப்பரான மாஸ் சாங் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ஸ் வந்து ஜிவியோடைய வாய்ஸ். ஸோ அந்த வாய்ஸை இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கூட வந்து ஆதிக்கோடைய அந்த தொண்டை கிளிகிற வோக்கல்ஸ் இறக்கிருக்கிறாங்க. அவர் சொல்லும் போதே தொண்டை கிழிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, டெக் ஏகே நூலாம் ஸ்பீக் மேன். ஓகே, நாளைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆகுது. வந்ததும் சூடாக வந்து ரியாக்ஷன் வீடியோ. இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக வாய்ப்பு இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஒர்க்கில் இருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கொண்டு வந்து நான் ரியாக்ஷன் வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதான் வீடியோ முடிச்சிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் சப்ஸ்கிரைப் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.